சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ என்னுடைய ஆடியோ ஓகே ஓகே ஆடியோ கிளியரா இருக்கா? ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. குட் ஈவினிங் முகவர் நண்பர்களே. மீண்டும் முகவர்களை ஒரு வித்தியாசமான சேனலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கு மட்டும் வழங்கப்பட்ட இப்பொழுது ஃபேஸ்புக் காலத்தின் கட்டாயமாக முகவர் நண்பர்களை ஆன்லைனில் செய்யக்கூடிய புதிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. இன்சூரன்ஸ் வாரியர்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த குரூப் வெகு வேகமாக வளர்ந்து இந்த நண்பர் திரு சௌரேஷ்குமார் SBA காலத்துக்கு முன்னாடி அவர் நடத்துகிற ஒரு இன்சூரன்ஸ் அகாடமி ஒரு ஸ்பீக்கராக அன்போடு அழைத்திருந்தார். அப்ப அங்க வந்து நிறைய முகவர்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து, சார் நீங்க திரும்ப இந்த இன்சூரன்ஸ் குரூப்ல பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். சௌரேஷ் சொன்னா நான் தட்ட மாட்டேன். காலம் அவர் அன்பால் என்னை கட்டிவிட்டார். அதனால அவர் சொன்ன தேதியிலேயே, ஏறக்குறைய அவர் சொன்ன நேரத்திலேயே இந்த இன்சூரன்ஸ் வாரியர்ஸ் முகவர்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி. சௌரேஷ்குமார் சார் வந்து எனக்கு எதுக்கு பிடிக்கும், அவருடைய சர்விங் ஆட்டிடியூட். அவர் வந்து அவருடைய முகவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு இல்லாம இவ்வளவுகளை ஒண்ணு சேர்த்து எல்லோரும் பலன் அடையணும்னு சொல்லி எல்லோருக்கும் இந்த ட்ரைனிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அற்புதமான ஸ்பீக்கர்ஸ் இந்த இன்சூரன்ஸ் வாரியர்ஸ் வழியாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. எனக்கு முன்னாடி பேசினவங்களுடைய ஒரு சில இதெல்லாம் நான் பார்த்தேன், கொஞ்சம் அப்பப்போ பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீங்கள் வீட்டில் வந்து இருந்துட்டு இந்த ஃபேஸ்புக் லைவ்ல இந்த குரூப் வழியா இந்த விஷயங்களை ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக சௌரேஷ்குமார் கொடுக்குறாரு. நீங்க உங்க வீட்டில் இருந்து சாதாரணமாகவும் ஈஸியாகவும் எளிதாகவும் இதை கற்று, ஆனால் இது ஆர்கனைஸ் அவங்க ஸ்பீக்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபேஸ்புக் லைவ் தெரியாதவங்களை என்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக எனக்கு வந்து வீடியோ எல்லாம் நான் ஜூம்ல பேசி பழக்கப்பட்டிருக்கேன் ஒரு 15. ஸோ ஆர்கனைஸ் பண்றது மிகப்பெரிய விஷயம். மனதார நீங்க வந்து அவங்களுக்கு உங்களுடைய நன்றணும்னு நான் ஆசைப்படுறேன். வீட்லயே இருந்துக்கிட்டு கத்துக்கிறோம், பெரிய விஷயம். என்னுடைய ஆசை என்னென்ன, இப்ப நிறைய மீட்டிங் அட்டன் பண்றீங்க, நிறைய மீட்டிங்ஸ் நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க. இது அத்தனையும் நீங்க பயன்படுத்தக்கூடிய காலம் வருது. இந்த லாக்டவுன் ரொம்ப நாளைக்கு இருக்க, இதுவும் கடந்து போகும். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது அத்தனையும் நீங்க பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயங்கள் அத்தனையும் மாறும். இந்த விஷயங்கள் அத்தனையும் பணமாக மாறும். நீங்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிற வருமானம் வந்து இப்ப இருக்கிற வருமானத்தை விட இன்னும் அதிகமாகும். பை சான்ஸ் இந்த கத்துக்கிட்டு ஒருவேளை நீங்க போயிட்டீங்கன்னா அதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. பட் இருந்தாலும் ஒருவேளை நீங்க பயன்படுத்தாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் இப்போது இருக்கிற தொடர்ந்து இருக்க வேண்டியது வரும். அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக சௌரேஷ் வந்து 6 o'clock 5:40 எனக்கு மாத்தி கொடுத்துருக்காரு. எக்ஸாக்ட்லி 6:40 வரை நான் பேசுறேன்.
At any cost, this thing will end by 6:45. அதுக்கப்புறம் 7 o'clock லுகியோடைய ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிய ஒரு இதில் இருக்கேன். அது எவ்ரிடே 7 o'clock. லுகியில் ஒரு ட்ரெயினராக இருக்கிறதுனால இங்கே சொல்லிக் கொடுக்குறேன், போய் அங்கே கற்றுக்கிறேன். இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்கள் பிஸ்னஸை அதிகம் பண்ணுறதுக்கு, இன்னும் அதிகம் பண்ணுறதுக்கு ஒரு சில ஐடியாஸை சொல்ல போகிறேன். அதாவது லுகியில் வந்து சிஏபின்னு ஒரு கோர்ஸ் நடக்குது. அந்த கோர்ஸ் ஏறக்குறைய ஒரு 15 to 20 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம் ஒரு 15 to 20 மணி நேரம் பேசும். அந்த விஷயத்தை கம்ப்ரஸ் பண்ணி இந்த 1 hourக்குள்ள கொஞ்சம் முடியுமான்னு பார்க்குறேன். இது வந்து பிளான் ப்ரெசன்டேஷன் பற்றி இங்கே இருக்காது. இது ஒரு டெக்னிக்கல் செஷன். ஸோ ஒரு 15-20 மணி நேரத்தில் பேசுகிற விஷயத்த இந்த ஒரு மணி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கூர்மையாக கவனிச்சிங்கன்னா இதில் நிறைய விஷயம் கிடைக்கும். அண்ட் இன்னொரு உங்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அண்ட் எதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களோ எல்லாம் ராத்திரி ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கிறது திரும்ப பார்க்கறதுக்கு மிக மிக அதிகமாக உதவும். நிறைய ட்ரைனிங் செக்ஷன் அட்டன் பண்றதுனால எதை பயன்படுத்துறோம், எதை பயன்படுத்த முடியல, மறந்து போயிடுறோம் அப்படிங்கிற சூழ்நிலை வரக்கூடாது. ஓட்டப்பானையில் மாதிரி ஆயிடும். ஒரு பக்கம் நீங்க நிறைய கத்துக்கிட்டே இருக்கீங்க, இன்னொரு பக்கம் அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் வெளியே போயிட்டே இருக்கு. அப்ப பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஒரு 45 நிமிஷம் 1 hour கூர்மையாக கவனிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் மேபி உங்க லைஃப்ல உங்க பிசினஸ்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, எக்ஸாக்டா அந்த செஷனுக்குள்ள நம்ம போவோம். முகவர்கள் வந்து 2 விஷயத்துல வந்து ரொம்ப குழம்புவாங்க. ஒண்ணு வந்து ஒரு கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்றது, அப்புறம் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் நேர்ல அவங்க கிட்ட என்ன மாதிரி பிரசன்டேஷன், இந்த என்ன மாதிரி பிரசன்டேஷன்ல நான் வந்து சமீபமாக ஒரு 25 வருஷம் ஆயிருக்குது இந்த வேலைக்கு. இதுல நான் ஒரு எவல்யூஷன் பார்க்கிறேன். ஒவ்வொரு பீரியடா மாறிக்கிட்டே வருது. அது பீரியடும் வந்து சரின்னு சொல்ல முடியாது, எந்த பீரியடும் தவறுகளை சொல்றேன். ஆனா காலங்கள் போது இந்த விஷயம் மாறிட்டு வர்றது என்னால பார்க்க முடியுது. இந்த 2000-2003 நேரத்துல பாத்தீங்கன்னா மிக அதிகமான ஃபோக்கஸ் அண்ட் ஒன்லி ஃபோக்கஸ் என்னவா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா பிளானை பிரசன்ட் பண்றது, தட் இஸ் ஒரு ப்ராடக்டை பிரசன்ட் பண்றது. இவன் நானே வந்து ஒரு ஒரு பாலிசி தவிர வேற வைக்க மாட்டேன். அந்த மாதிரி இருந்தது ப்ராடக்டை பிரசன்ட் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் தாண்டிச்சு. அந்த பீரியட் தாண்டிங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் பிளான்ஸ். இப்போ இது எல்லாம் இல்ல அப்படின்னு கேட்கல வேண்டாம், எல்லாம் இப்பவும் இருக்கு. பட் இப்போ கான்செப்ட் வேற மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. முதல்ல பிளான் இருந்தது, அப்புறம் ப்ராடக்ட் காம்பினேஷன் 3 பிளானை மிக்ஸ் பண்றது அப்படி இருந்தது. அது ஒரு பீரியடு. எந்த பீரியடும் ரைட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. காலம் மாறிக்கிட்டே வருது. கஸ்டமர் ரெஃபரன்சஸ்க்கு தகுந்தாப்புல முகவர்களும் மாற வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ பிளான் பிரசன்டேஷன், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் காம்பினேஷன், அதுக்கப்புறம் 3ஆவதாக ரிட்டையர்மெண்ட்ங்கிற ஒரு கான்செப்ட், இப்படி வந்து கான்செப்ட் செல்லிங் வந்தது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4ஆவதாக ஒரு பீரியட் என்ன வந்ததுன்னா இமேஜ் கிரியேட் பண்றது. ஒவ்வொரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் ஒரு பிராண்ட் இமேஜா கிரியேட் பண்றது. ஒவ்வொரு எல்ஐசி முகவருக்கும் அல்டிமேட் பிராண்ட் யாருன்னு சொல்லி சொன்னா அல்டிமேட் பிராண்ட் ஒவ்வொரு எல்ஐசி முகவருக்கும். அது போக ஒவ்வொரு எல்ஐசி முகவரும் தன்னை ஒரு பிராண்ட் இமேஜா காட்டுறது. வந்து எம்டிஆர்டி 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், நான் கேலக்ஸி, நான் கார்பரேட் கிளப் மெம்பர், நான் சிஓடி, ஸோ என்னுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் வந்து சவுண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக தன்னை ஒரு முகவர் ஒரு பிராண்ட் இமேஜாக கஸ்டமர்கிட்ட காட்டுறது. இது 5ஆவதாக இப்போ புதுசா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா சயின்டிபிக் அப்ரோச். இன்னும் சொன்னா கோல் பேஸ்ட், சயின்டிபிக் கோல் பேஸ்ட்.
கோல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம்னா கஸ்டமருடைய கோல் என்ன? உங்களுக்கு கோல் இருக்கு, எம்டிஆர்டி ஆகணும், சிஓடி ஆகணும், கிளப் மெம்பர்ஷிப்புக்கு சிஎம் கிளப் மெம்பர் வரணும், இல்ல இந்த மாதிரி கோல்ஸ் இருக்கு. கஸ்டமர்ஸுக்கும் கோல் இருக்கு. அது அவருக்கு சில நேரத்தில் தெரியாது. நீங்க தான் அன்அர்த் பண்ண போறீங்க. அந்த கோல் என்ன அவர் அந்த கோலுக்கு தகுந்த விஷயங்களை சொல்லி அந்த கொடுக்கிறது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எவல்யூஷன், அதாவது கோல் பேஸ்டு சயின்டிபிக் ஃபினான்சியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் எமர்ஜ் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, கஸ்டமர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கொடுக்குறேன், இந்த பாலிசி என்னுடைய நிறைவேற்றுற மாதிரி இருக்கணும், என்னுடைய தேவை செய்யற மாதிரி இருக்கணும். நான் 1 லட்சம் கொடுக்கல, வருஷம் கொடுக்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுக்குறேன். உண்டான பெனிஃபிட்ஸ் எனக்கு என்னுடைய தேவைகளை என்னுடைய கோல்ஸ் செய்யற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் இப்போ அதிகமாக இன்சிஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப தெளிவெல்லாம் இல்ல, நீங்க கொடுக்குற பிரசன்டேஷன்ல அவ்வளவா ஆர்வம் காட்டலைன்னா அது என்னன்னா அவங்களுடைய பினான்சியல் கோல்ஸோட நீங்க சொல்ற விஷயங்கள் மேட்ச், அது மேட்ச் ஆச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் அவங்களுடைய அட்டென்ஷனை திருப்பும், உங்களை கூர்மையாக கவனிப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி நீங்க பேசுற விஷயங்கள், உங்க பிரசன்டேஷன், அது பிளான் பிரசன்டேஷனாக இருக்கட்டும், கான்செப்ட் செல்லிங்கா இருக்கட்டும், ப்ராடக்ட் காம்பினேஷனாக இருக்கட்டும், இது நீங்க பேசும்போது அவங்க போனை பார்த்துட்டு இருக்கிறது, இல்ல நீங்க எப்போ கிளம்புவீங்க அப்படின்னு பாக்குறது, இது இண்டிகேஷன் தட் தே do not your presentation because it is not facilitating, it is not suitable for their financial goals. அவங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு அது பொருத்தமாக, அதனால நீங்க சொல்றவங்க ஆர்வம் காட்டுறது இல்லை. இப்ப நான் சொல்ல போற எக்ஸாக்ட்லி ஒரு சயின்டிபிக் கோல் பேஸ்ட் பத்தி இப்ப நான் சொல்ல போறது இல்லை. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். பினான்சியல் பிளானிங் பத்தி சொல்ல போறேன். இந்த பினான்சியல் பிளானிங் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு கிளையண்ட்டுக்கு சர்ப்ளஸ் மணி இருந்ததுன்னு சொன்னா, எப்போ சர்ப்ளஸ் மணி இருக்கும்? ஆனுவல் இன்கம் 5 lakhs வச்சுக்கோங்க. ஆனுவல் இன்கம் லேக்ஸ் சொல்லி சொன்னா, ஆனுவல் இன்கம் 5 lakhs சொல்லி சொன்னா, 4 lakhs எக்ஸஸ் சொன்னா, பேலன்ஸ் ஒரு 1 lakh இருக்கு இல்லையா, நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்ப்ளஸ். அது சேவிங்ஸ் சொல்ல மாட்டோம், அது சேவிங்ஸுக்கு போகலாம், இல்ல வீணா கூட போகும். அந்த 1 lakh சர்ப்ளஸ் அமௌண்ட். இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் அவரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், தட் மீன்ஸ் சேவிங்ஸ் பண்ணணும், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி. அல்டிமேட்லி ஒரு கஸ்டமர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு பாலிசி ஏற்பட வேண்டும் என்று விரும்புவது தவறல்ல. he pays the premium, அவர் தான் பிரீமியம் பே பண்றார். we are all surviving, we are all living because of his premium. அது ஏஜென்ட், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், all employees of the LIC, he is the ultimate man in the organization. our customer is God. சமீப காலமாக தெரிந்தோ தெரியாமலோ என்ன ஆயிருதுன்னா, தெரிந்து எந்த இல்லை, தெரியாம என்ன ஆயிருதுன்னா, அவரு எம்டிஆர்டி பண்ணணுங்கிறதுக்காகவோ, சிஓடி பண்றதுக்காகவோ, கேலக்ஸி கிளப் மெம்பர் ஆகணுங்கிறதுக்காகவோ, சில நேரத்துல கஸ்டமருடைய கோல்ஸ் கொஞ்சம் பின்னாடி போயிருது, ஏஜென்ட் தன்னுடைய கோல்ஸ் முன்னாடி வந்துருது, தெரியாம வந்துருது. இது ஒரு ராங் அலைன்மெண்ட். ரைட் அலைன்மெண்ட் எதுன்னு சொல்லி சொன்னா, கஸ்டமரோட கோலை நிறைவேற்றுறது தான் கரெக்ட் முதல்ல. பிகாஸ் he pays the premium not only for 1 year, he is paying premium for 20 years. He is paying premium for 20 years. So இப்ப நான் சொல்ற இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் நீங்க யூஸ் பண்ணி லாக்டவுன் பீரியட்ல கஸ்டமர் நீங்க பேசி கூட பார்க்கலாம். லாக்டவுன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போன்ல பேசி பார்க்கலாம். லாக்டவுன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க.
இது ஆல்ரெடி ப்ரூவன் மெத்தட். பிகாஸ் லுகியோடைய சிஇபி கோர்ஸ்ல இதை நான் நிறைய ஊர்ல சொல்லி கொடுத்துருக்கேன். கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை, திருவண்ணாமலை, இப்படி நிறைய ஊர்ல நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அங்க நிறைய பேர் வந்து இதுல நிறைய பிசினஸ் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜா ஒரு 10,000 ஆனுவல் பிரீமியம் வாங்குறது 1.5 lakhs பிரீமியம், 2 lakhs பிரீமியம் அப்படி நிறைய வாங்கியிருக்கிறத எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வழியாகவும் எனக்கு ஃபோன்லயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரூவன் மெத்தட். ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனிதிங். இப்போ இது எப்படின்னு அல்டிமேட் ஜட்ஜ் யாருன்னு சொல்லி சொன்னா நானும் இல்லை. அல்டிமேட் ஜட்ஜ் யாருன்னா கஸ்டமர். அங்க டேபிள்ல கொண்டு போய் வச்சு பாருங்க, பர்சனலைசிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ 5 lakhs ஆனுவல் இருக்கிற ஒரு கஸ்டமர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசம் ஒரு 40,000 ரூபாய் வரும். இது வந்து மாசம் 40,000 வருமானம் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், 2 lakhs மந்த்லி இன்கம் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஸோ நீங்க அந்த ஸ்லைடை போடலாம் கமெண்ட்ஸ்ல. அதாவது இத அமௌண்ட்டை எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம அனுபவம் மூலமாக சில விஷயங்கள்லாம் சொல்றோம். பட் அதே நேரத்தில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லல, அமெரிக்கால இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லல, அமெரிக்கால இருக்கிற நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச் ஒரு மெச்சூரிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த மெச்சூரிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா, பினான்சியல் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. பினான்சியல் பிளானிங் மாடல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பினான்சியல் பிளானிங் மாடல் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி. ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி மீன்ஸ் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், எதை மூணாவது செய்யணும், எதை நாலாவது செய்யணும் சொல்லி. ஐ திங்க் அந்த பவர் பாயிண்ட் ஷேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியல் பிளானிங் இருக்கும். இது வந்து ரொம்ப பேசிக்ஸ், நான் ரொம்ப அட்வான்ஸா எதுவும் சொல்லல, ரொம்ப பேசிக்ஸா சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா கீழே முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சேஃப்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் கேபிட்டல் growth ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். பிகாஸ் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்கேஸ் டெத் 40ல இருந்து 60க்குள்ள என்னோட குடும்ப கடமைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்ப கடமை என்னன்னு, ஒய்ஃபுக்கும் எனக்கும் தேவையான ரிட்டையர்மெண்ட்டை நான் ரெடி பண்ணணும், அதான் ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தணும். என் குழந்தையுடைய எஜுகேஷனுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தணும், என் குழந்தையுடைய மேரேஜுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தணும். இதை நான் செய்யறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டேன்னா, ஒரு 40-45ல இறந்து போயிட்டேன்னா, தட் இஸ் கால்டு ப்ரீமெச்சூர் டெத். சப்போஸ் நான் வந்து 80 வயசுல இறந்து போறேன்னா அது ப்ரீமெச்சூர் டெத் கிடையாது. அதனால எந்த குடும்பத்துல யாருக்கும் வந்து பெரிய பாதிப்பு வராது. என்னுடைய ஒய்ஃபோ என்னுடைய குழந்தைகளோ எல்லாம் செட்டில் ஆயிருவாங்க, ஃபினான்ஷியலா இருக்க மாட்டாங்க. மேபி என் ஒய்ஃப் மட்டும் என்ன நம்பி இருப்பாங்க, குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ஃபேமிலி சொல்றது. அந்த ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்ங்கிறது தான் ப்ரொடெக்ஷன் சொன்னா அதுக்கு ஒரே இடம் என்னன்னா லைஃப் இன்சூரன்ஸ் தான். பிகாஸ் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, பை பேயிங் a small premium you will get a very big sum, very big amount. நீ வந்து 1 கோடி ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 20 ஆகும். 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, in case death happens tomorrow 1 crore is payable. டெத்ங்கிறது எப்ப நடக்குது தெரியாது. இட் இஸ் அன்சர்டனிட்டி. டெத் கண்டிப்பா நடக்கும், எப்ப நடக்குங்கிறது தெரியாது, எப்ப நடக்குங்கிறது தெரியாது, நாளைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமாங்கிறது தெரியாது. நான் அதுக்கு தான் ஒரு ஃபேமஸா ஒரு விஷயத்த சொல்லுவேன். ட்வின் டவர் நடந்தது யூஎஸ்ல. மார்னிங் 9 o'clock இந்த ஏரோப்ளைன்ல வச்சு அட்டாக் பண்ணாங்க. இந்த அட்டாக் நடக்கும்போது மார்னிங் 9 o'clock அந்த பில்டிங்ல 1000 பீப்புள் இருந்திருக்காங்க. ஒருவேளை 8:55க்கு 9 மணிக்கு இங்க ஒரு ஏர் அட்டாக் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த 1000 ஹியூமன் எவாக்குவேட் ஆயிருப்பாங்க, கண்டிப்பாக இந்த பில்டிங் விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ த நெக்ஸ்ட் 5 minutes டெத் இருக்குமாங்கிறது கூட தெரியாது. பாக்குறீங்க, நெக்ஸ்ட் இறக்குறவருக்கு தெரியாது. இந்த கொரோனா வைரஸ் இதுல இறக்க போறேன்னு யாருக்காவது ஒரு நாளைக்கு முன்னாடியோ 15 நாளைக்கு முன்னாடியோ தெரியுமா? தெரியாது. இதுதான் அன்சர்டனிட்டி. இந்த அன்சர்டனிட்டியை கவர் பண்ணணும் அப்படின்னா இது எப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூட்டிட்டு போறோம். திஸ் இஸ் நாட் அபவுட் டாக்கிங் நெகட்டிவ். டெத்தை பத்தி பேசினா நெகட்டிவ். வீட்டை விட்டு வெளியே போறீங்க சார், பூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நெகட்டிவா பேசுறேன்னு அர்த்தமா?
நோ, பத்திரமா இருங்க. பூட்டிட்டு போனா நிம்மதியா இருப்பீங்க. பூட்டாம போனீங்கன்னா பாதி வழியிலேயே பயம். சோ வீட்டுக்கு ஒரு லாக் போடுறீங்க, அந்த லாக் தான் அதுக்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு லாக். சோ யூ வில் கெட் a peace of mind. எது கண்ணால ஒரு கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்குது, எப்ப நடக்கும் தெரியாது. நீங்க பிளான் வச்சிருக்கீங்க, உங்க ஃபேமிலிக்கு என்னென்னமோ ட்ரீம்ஸ் வச்சிருக்கீங்க, ஃபேமிலிக்கு ஏதோ கோல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. என் பொண்ணை அப்படி படிக்க வைக்கணும், என் பையனை இப்படி படிக்க வைக்கணும். If you disappear, who will take care of all these things? எனக்கு பிடிக்காலும் பிடிக்கலனாலும் சரி, that is the truth. அது உண்மை. நான் இதை அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணலைனாலும் சரி, it is the truth. The sooner I accept it, சீக்கிரமா நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா, விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா, me and my family will be safe. My family will be safe. இந்த ப்ரொடெக்ஷன் ஃபேமிலிக்கு நீங்க கொடுக்கலன்னு சொன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ். எஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். உடம்பு சரியில்லாதது அதுக்கு ஒரு ரிஸ்க், அது அப்ப நிறைய எக்ஸ்பென்ஸ், அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும், மெடிக்ளைம் எடுத்து வைக்கணும். பட் அதை விட பிக்கெஸ்ட் ரிஸ்க் எதுன்னு கேட்குறீங்க? பிக்கெஸ்ட் ரிஸ்க் இஸ் டெத் ரிஸ்க். எல்லாமே முடிஞ்சு போயிடும். பிக்கெஸ்ட் ரிஸ்க் வந்து லைஃப், அந்த லைஃப் ரிஸ்க்ங்கிறதுனால, டெத் ரிஸ்க்ங்கிறதுனால அதுக்கு முதல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதனாலதான் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி. ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபினான்ஷியல் என்னன்னா லைஃப் இன்சூரன்ஸ். அண்ட் யூ ஆர் ஆல் ஃபார்ச்சுனேட். நீங்க எல்லாரும் வந்து கொடுத்து வச்சவங்க. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. யூ ஆர் ஃபார்ச்சுனேட். ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட். இதுல வந்து ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் சொல்லி சஃபிஷியன்ட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷனா இருக்கும். சஃபிஷியன்ட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சஃபிஷியன்ட் இருக்கணும். நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்து 2 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இறந்ததுக்கு 2 லட்சம் ரூபாய் போகும். அந்த 2 லட்சம் ரூபாயை வச்சு அந்த குடும்பம் 2 குழந்தைங்க இருக்கலாம், அந்த 2 குழந்தைகளுடைய எஜுகேஷன், அந்த 2 குழந்தைகளுடைய மேரேஜ், அப்புறம் விடோவுடைய ரிட்டையர்மெண்ட், இது அத்தனையே அந்த 2 லட்சம் ரூபாய்க்குள்ள அடக்கணும். இஸ் இட் பாசிபிள்? நோ, பண்ண முடியாது. இட்ஸ் நாட் லைஃப் இன்சூரன்ஸ். இது லைஃப் இன்சூரன்ஸ் இல்ல. இந்தியாவில் மோஸ்ட்லி நான் பார்த்த வகையில் அதிகமாக லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக விற்கிறாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறாங்க. ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்ல 50% இன்சூரன்ஸ் லைஃப் கவர் ரிஸ்க் கவரேஜ்ங்கிற பார்ட் இருக்கு, 50% இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் இருக்கு. டேர்ம் கவர் பாலிசியில 100% லைஃப் கவர் தான் இருக்கு. பட் ஒரு ரெகுலர் ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில, ஜீவனானந்த், ஜீவன் லேப், இது மாதிரி பாலிசிஸ்ல 50% லைஃப் கவர் பார்ட்டும் 50% இன்வெஸ்ட் பார்ட்டும். நம்ம தேவை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை மட்டுமே ரொம்ப பெருசு பண்ணி என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், மெச்சூரிட்டியில வரும், அப்புறம் வந்து சர்வைவல் பெனிஃபிட் வரும், லோன் எடுத்தா எவ்வளவு வரும், சரண்டர் வேல்யூ ஃபேக்டர் என்ன, அதுக்குள்ள நிறைய பேர் கரைச்சு குடிச்சிட்டாங்க. பட் இன்சூரன்ஸ் கவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. எங்களை மாதிரி ஆளுகள்லாம் வந்து சொல்லி கொடுத்தாதான் நீங்க கத்துக்க முடியும். அப்போ அந்த இன்சூரன்ஸ் கவர், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில இருக்கிற இன்சூரன்ஸ் கவரை நீங்க நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு தங்க நகையில இருக்கிற தங்கத்தை இக்னோர் பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு. உங்க பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு. கஸ்டமர்கிட்ட போய் நீங்க பேசுறது பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு. பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு டாக் அபவுட் இன்சூரன்ஸ் கவர் சயின்டிபிக்கலி. நீங்க பயப்படுறீங்க. இறந்து போனா சார், ஒருவேளை இறந்து போனா எப்படி சொல்றாங்க சார், நான் இறந்து போனா கஸ்டமருக்கு இன்சூரன்ஸை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க இறக்கணும். உங்களுக்கு மனைவி குழந்தைங்க இல்ல, அந்த வார்த்தையை அவங்க கேட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? ஏங்க டெய்லி போய் நீங்க இறந்தான்னு சொல்றீங்களே? இது கஸ்டமர், கஸ்டமருக்கு இன்சூரன்ஸ் கவரை புரிய வைக்கணும், அதை சயின்டிபிக்கா புரிய வைக்கணும். நீங்க அவங்க கிட்ட என்ன சார், ஒருவேளை நீங்க இறந்துட்டா அப்படின்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு.
கொஞ்சம் இருக்கும். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன வந்து அவசரமா பேசுறாரு, அப்படி பேசும்போது என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா கிடைக்கிற பாலிசி கூட கிடைக்காம போயிருமோ. பயத்துல யூ ஆர் அவாய்டிங் டிஸ்கசிங் அபவுட் இன்சூரன்ஸ் கவர். ஆனா வழி இருக்கு. ப்ராடக்ட் லேர்னிங் மட்டும் இஸ் நாட் இனஃப். அண்டர் ரைட்டிங் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இனஃப். அதெல்லாம் பாலிசி கிடைச்சதுக்கு அப்புறம் தேவையான விஷயம். இன்சூரன்ஸ் பாலிசி ஒருத்தர் போடுறேன்னு சொல்லிட்டாரு, ஒருத்தர் லைஃப் பாலிசி போடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போடணும், அது நாலேஜ் வேணும். அதுக்கப்புறம் அது என்எம்எஸ்ல வருமா என்எம்ஜில வருமா அதெல்லாம் நீங்க பாக்கணும்னா அப்ப என்எம்ஜி என்எம்எஸ் பினான்சியல் அண்டர் ரைட்டிங் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எப்போ ஒருத்தர் பாலிசி சொல்லிட்டாரு. ஆனா பாலிசி நீங்க கேட்கும் போதெல்லாம் கிடைக்குதா? இல்ல. நிறைய இடங்கள்ல அவமானமும் நடக்குது. அதனாலதான் திரும்ப திரும்ப ஃபீல்டு போறதுக்கு கொஞ்சம். சோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா தேவையானங்கள்லாம் உங்க கையில இருக்கு. என்பி ரூல்ஸும் ப்ராடக்ட் நாலேஜும். ஆனா பாலிசியை வரவழைக்கிறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸை போட வைக்கிறதுக்கு உங்ககிட்ட போதுமான அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, சங்கிலியை வாங்கிட்டோம், நாணயம் வாங்க. ஃபினான்சியல் இன்சூரன்ஸ் பிளானிங் நாலேஜ், சங்கிலி ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் என்பி ஃபினான்சியல் அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் இதெல்லாம். ரூபாய் பாலிசிக்கு செக் வாங்கிட்டீங்கன்னா உங்க ஆபீஸ்ல போய் கேட்டீங்கன்னா இது என்எம்எஸ்ல வருமா என்எம்ஜில வருமான்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு என்ன பெஸ்ட் ப்ராடக்ட்னு ஈஸியா நீங்க டிசைட் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் மத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்க டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவார், எஸ்பிஐ ஹெல்ப் பண்ணுவாங்க. பாலிசியை வாங்கிறதுக்கு கஸ்டமர்கிட்ட போய் நீங்க தான் பேசி. ஸோ அதுதான் உங்களுக்கு பிரதான நாலேஜ். அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ சுருக்கமாக நான் இப்போ இந்த அவைலபிள் டைம்ல நான் சொல்ல போறேன். ஸோ அந்த ஃபினான்சியல் பிளான்ல என்ன இருக்கு? முதல்ல நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் போடணும். சஃபிஷியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ். சஃபிஷியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன? அவருடைய ஆனுவல் இன்கம்ல 6 டைம்ஸ். சப்போஸ் அவர் வந்து அவருடைய ஆனுவல் இன்கம் சொல்லல அப்படின்னு சொன்னா அவருடைய எக்ஸ்பென்சஸ் கேளுங்க. கேட்டா சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்பென்ஸ் அது நிறைய செலவாகுது. 30,000 40,000 ஆகுது சார். மாசம் 40,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 லட்சம் செலவாகுது. அப்ப 5 லட்சம்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் 6 லட்சம். ஸோ ஆனுவல் எக்ஸ்பென்ஸ். அப்ப ஆனுவல் இன்கம் அதை வச்சு ஆனுவல் இன்கம் ஜட்ஜ் பண்ணிடலாம். அதுல 6 டைம்ஸ் நீங்க போடணும்னு சொல்லுது. இது என்ன 6 டைம்ஸ்? என்ன யார் வந்து டிசைட் பண்றாங்க இந்த 6 டைம்ஸ்? why it is not 8 டைம்ஸ்? ஏன் 10 டைம்ஸ் இல்ல? ஏன் 12 டைம்ஸ் இல்ல? ஏன் 20 டைம்ஸ் இல்ல? நிறைய நீங்க வாட்ஸ்அப்ல சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க. சில பேர் 15 சொல்லுவாங்க, சில பேர் 20 மடங்குன்னு சொல்லுவாங்க. சொல்றது வந்து 6 டைம்ஸ். why 6 டைம்ஸ் சொல்றேன்? எதுக்காக 6 டைம்ஸ் சொல்றேன்னா, என்கிட்ட ஒரு கேட்டாரு, இது என்ன 6 டைம்ஸ்? ஏன் சார் நிறைய எங்கிட்ட பெரிய பாலிசி வாங்கிட்டு போனோம். ஏன் சார் உங்களுக்கும் எம்டிஆர்டின்னு ஏதாவது இருக்கா சார்? நீங்க பெரிய பிசினஸ் வாங்கிட்டு போனோம், அதுக்காக அதிகமா வச்சிருக்கீங்களோ? எனக்கு வந்து 5 லட்சம் சார். அப்போ என்ன 30 லட்சம் பாலிசி? முதல்ல 1 லட்சம் 2 லட்சம் கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ 3 லட்சம். ஏன் சார் இந்த மாசம் டார்கெட் முடியுதோ? அதுக்காக பிரீமியத்தை அவசரமா வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்களோ? அதுக்காக தான் 6 டைம்ஸ் சொல்றீங்களோ? அதுக்காக தான் இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ? அதுவும் இயர்லியா கேட்குறீங்களே, அதுவும் இதுக்காக தானா? மாட்டாங்க. மைண்ட்ல ஓடும். they will not show interest in your presentation. அந்த பிரசன்டேஷன்ல நீங்க பண்ற பிரசன்டேஷன்ல இன்ட்ரெஸ்ட் காட்டலனாலே இந்த மாதிரி அவருக்கு ஏதோ மைண்ட். அப்ப நான் அந்த கஸ்டமருக்கு சொன்னேன், சார் 6 டைம்ஸ்ங்கிறது மினிமம் சொன்னேன். நீங்க 10 டைம்ஸ் வச்சுக்கலாம், 15 டைம்ஸ் கூட வச்சுக்கலாம், 20 டைம்ஸ் கூட வச்சுக்கலாம். உடனே அவரு என்கிட்ட கேட்டாரு, ஏன் 2 டைம்ஸ் இல்ல? ஓஎஸ் 2 டைம்ஸ் வச்சுக்கலாம். என்ன சார் லாஜிக் கேட்டாரு. சார் எஸ் தெர் இஸ் எ லாஜிக். எனக்கு பிசினஸ் வரணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை சார். அஃப்கோர்ஸ் எனக்கு பிசினஸ் சொன்னா ஐ வில் ஆல்சோ பெனிஃபிட். ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் அட் த சேம் டைம் 6 டைம்ஸ் நீங்க 5 lakhs ஆனுவல் இன்கம், 30 lakhs 6 டைம்ஸ்னா 30 lakhs போடுறோம். அப்ப 30 lakhs போட்டதுக்கு அப்புறம் நீங்க இல்லாம போனதுக்கு அப்புறம் இன் யுவர் ஆப்சன்ஸ் இந்த 30 lakhs will come to your உங்க ஃபேமிலிக்கு. அந்த 30 நீங்க அந்த 5 லட்சம் இதுவரை உங்க ஃபேமிலிக்கு தான் கொடுத்துருக்கீங்க. உங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும், ஃபேமிலிக்கு தான் 5 லட்சம் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. அப்போ 3 லட்சம் டெத் கிளைம் அமௌண்ட் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, எவ்ரி இயர் அவங்க அந்த 5 லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பாங்க. வருஷமா 5 லட்சம் எடுப்பாங்க.
ஒருவேளை அவங்க ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் எடுக்கல, கம்மியா எடுத்தாங்க சொன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறைஞ்சு போயிடும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறையுதுன்னு என்ன அர்த்தம்னா 10,000 ரூபாய் வீடு வாடகையில இருந்தவங்க 2,000 ரூபாய் வீட்டுக்கு போயிடுவாங்க. பெரிய கான்வென்ட்ல படிச்ச ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருந்தவங்க ஒரு சாதாரண படிக்கிற மாதிரி ஆயிடும். அதே ஒரு 5,000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 1,000 ரூபாய்க்கு வாங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல ஏற்படுற சரிவு. உங்க ஃபேமிலி அந்த மாதிரி கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க 6 டைம்ஸ் போடுறீங்க, 30 லட்சம் வருது. அந்த 30 லட்சத்துல இருந்து எவ்ரி இயர் அவங்க 5 எடுத்துருவாங்க. 5 லட்சம் எடுத்ததுக்கு அப்புறம் 7வது வருஷம் 5 லட்சம் எடுக்கிறதுக்கு அங்க இருக்காது. That means 6 years உங்க ஃபேமிலிக்கு நீங்க பீரியட் கொடுக்குறீங்க. அட்லீஸ்ட் 6 டைம்ஸ் நீங்க எடுத்தா 6 இயர்ஸ் டைம் கொடுக்குறீங்க. That means அந்த 6 இயர்ஸ் உங்க ஃபேமிலி உங்களுடைய ஆப்சன்ஸ்ல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலி அப்படியே மிகப்பெரிய டிசாஸ்டர், மிகப்பெரிய டிசாஸ்டர். நீங்க பல இடங்கள்ல பார்த்திருக்க முடியும். அப்ப அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு பிரீத்திங், நீங்க ஒரே 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் லட்சம் ஆனுவல் இன்கம் 5 lakhs into 10 lakhs. உங்க ஃபேமிலியில 10 லட்சம் போகும். 5 லட்சத்தை முதல் வருஷம் எடுத்துருவாங்க, 2வது வருஷமா 5 லட்சம் எடுத்துருவாங்க. So you are breathing period of only 2 years. இந்த 6 வருஷத்துக்குள்ள உங்க ஃபேமிலியில ஒருத்தர் தலையெடுத்து வந்து எவரி இயர் ஏர்ன் பண்ற மாதிரி வரணும். அதுக்காக நீங்க கொடுக்கிற பிரீத்திங் பீரியட் தான் இந்த 6 years. This is not for me. This is for your family. If you want to give a breathing 1 year, take 5 lakhs rupees policy. If you want to give you a breathing period of 2 years, take 10 lakhs policy. If you want to give you a breathing period of 6 years at least, take a policy of 40 lakhs. And still, if you want to give your family a breathing period of 10 years, then take 50 lakhs policy. This policy is not for me, sir. It is for your family. So this is only sufficient life insurance. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிளைம் நடந்த இடத்துக்கு நீங்க இந்த அனுபவம் இருக்கும். அதாவது ஒரு டெத் கிளைம் நடக்குது, உங்க கஸ்டமர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4 வருஷம் தான் ஆச்சு பாலிசி போட்டு, திடீர்னு இப்படி இறந்து போயிட்டாரு, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுக்கு போறீங்க, ஆன் த டே ஆஃப் டெத்தே போறீங்க. அந்த அம்மா அந்த பக்கம் நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா நிற்கும் போது இப்படி இந்த குழந்தைங்க இங்க விளையாடிட்டு இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மா நீங்க உங்களையும் பாக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, நேரா அந்த அம்மா வீடு பாக்குறீங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் பேச விரும்பலமா, ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க சார். பயப்படாதீங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, அவரை திரும்பி கொண்டு வர சக்தி எனக்கு இல்லை. ஆனா விஷயத்தை அவர் விட்டுட்டு போயிருக்காருன்னா அதன் வழியாக ஆறுதல் கிடைக்கும். அவர் எங்கிட்ட பாலிசி உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுல 30 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 30 லட்சங்கிறத முதல்ல அவர் சொல்லல, ஏஜென்ட் சொல்லலன்னு வச்சுக்கலாம். போட்டிருக்காரு, என்கிட்ட பாலிசி போட்டிருக்காரு, இந்த பாலிசிக்கு உண்டான அந்த கிளைம் அமௌண்ட்டை நான் வாங்கி தரேன், உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். உடனே அந்த அம்மா கேக்குது, எவ்வளவு நாள்ல வாங்கி தருவீங்க? 1 மாசத்துல வாங்கி தரணும், இந்த டெத் சர்டிஃபிகேட் பாலிசி டாக்குமெண்ட் எல்லாம் வேணும். இப்ப எதுவும் 1 மாசத்துல வாங்கி தரேன். எவ்வளவு பணம் வாங்கி தருவீங்க? 30 லட்சம் வாங்கி தரேன். ஒருவேளை இது 10 டைம்ஸா இருந்தது, 12 டைம்ஸா இருந்ததுன்னா 50 லட்சம் வாங்கி தரேன், 60 லட்சம் வாங்கி தரேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த விடோவுடைய அந்த நேரத்துல இந்த ஆறுதலை யாரையும் கொடுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் முடியாது, ரிலேட்டிவ்ஸால கொடுக்க முடியாது, அந்த அம்மாவுடைய அப்பா அம்மாவை கொடுக்க முடியாது. ஏன் வருவாங்க, மன ஆறுதலை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா 2 குழந்தைகளோட அந்த அம்மா நிக்குது, என்னுடைய ஃபியூச்சர் என்னன்னே தெரியல. இந்த நேரத்துல உங்களை மாதிரி ஒரு எல்ஐசி முகவர், ஒரு மனிதர்
அவ்வளவாக சம்பந்தப்படாத ஒரு மனிதர் அங்க போய் 30 லட்சம் கொடுத்தா அந்த விடோவுடைய கண்ணுக்கு நீங்க எப்படி தெரிவிங்க? இதை கேட்டிருக்கேன், நீங்க எப்படி தெரிவிங்க? நிறைய மீட்டிங்ல என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, கடவுளா தெரியும். யாரும் 30 லட்சம் 50 லட்சமோ 60 லட்சமோ கொடுக்க மாட்டாங்க. சஃபிஷியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்தா நீங்க கடவுளா தெரியுங்க. இதுவே மாத்தி பாருங்க. அவருக்கு நீங்க பாலிசி கொடுத்துருக்கீங்க, ஒரு சின்ன பாலிசி கொடுத்துருக்கீங்க, அவர் போய் நேர்ல போய் பாக்குறீங்க, இந்த விடாதீங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, அவரை என்னால திருப்பி கொண்டு வர முடியாது, அந்த சக்தி எனக்கு இல்லை, ஆனா ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காரு, அவர் என்கிட்ட பாலிசி எடுத்திருக்காரு, அந்த பாலிசி உண்டான பணத்தை உங்களுக்கு வாங்கி அந்த விடோ கேட்குது, எவ்வளவு நாள்ல வாங்கி கொடுக்க? ஒரு சில கண்டிப்பா வாங்கி தரமா. எவ்வளவு? 2 லட்சம். உங்களை கடவுளா பார்ப்பாங்களா? உங்களை கடவுளா பார்ப்பாங்க? இந்த தொழில நீங்க கடவுளா ஆக முடியும். டாக்டர் நோய்வாய்ப்பட்டு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாருன்னா, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இனி நான் செய்யலாம் செஞ்சுட்டேங்க, இனிமே கடவுள் தாங்க அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லிடுவார். ஒருவேளை அவர் இறந்துட்டா, அந்த இறந்தவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு இந்த எல்ஐசி முகவருக்கு வருது. சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை நீங்க அளவுக்கு இந்த தொழிலை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ எனக்கு தெரியல. ஃபார்ச்சுனேட்டான ஒரு இருக்கீங்க, பல குடும்பங்களை வாழ வைக்க ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. நீங்க நினைச்ச காலையில 10 மணிக்கு கிளம்பி நைட் 8 மணிக்கு நீங்க நினைச்ச எக்கச்சக்கமான குடும்பங்களை கொடுத்து நிறைய குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் உங்களுக்கு அந்த லைசன்ஸ். அத ஒரு சாதாரண பாலிசியை கொடுத்து இந்த தொழில் பயன்படுத்துறது இல்ல, நம்ம சரியாக பயன்படுத்துறதுல தவறிட்டோம் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. ஸோ அதனாலதான் நான் ஒரு எக்ஸ்ட்ரீமா நான் சொல்லுவேன், நீங்க பாலிசி கொடுக்கறது இன்சஃபிஷியன்ட், இட் இஸ் எ கிரைம்னு சொல்றேன். சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் being a blessing to the family. ஓகே, இறந்து போன குடும்பம் ஆறுதலாக இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி கேட்டுக்கு என்ன பெனிஃபிட் தெரியுமா? ஃபேமிலி கேட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட், இன்சூரன்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா நிம்மதியா இருப்பாரு, மன நிம்மதி. ஒன்னும் ஆகாத எனக்கு தான் இறந்து போகிறேங்கிற அந்த எண்ணம் வராது. அதனால பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், மன நிம்மதி இருக்கும். அப்புறம் எதுக்கு டென்ஷன் வருது, அப்புறம் வருது, அப்புறம் எதுக்கு சுகர் வருது, அதுக்கப்புறம் எப்படி அற்புதம் நீங்க இருக்கீங்க, நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சோ இதுதான் அந்த ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்ங்கிறது. சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கிறது, இன்சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கிறது இஸ் நாட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு போதுமான அளவு நான் விளக்கியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் இந்த சஃபிஷியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பிரமிட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, சேலரி பர்சனா இருந்தா சேலரி எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கி அதுல வச்சிருக்கோம். எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன 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 அட் எனி டைம் எமர்ஜென்சிங்கிறது. இந்த இப்ப கொரோனா வந்தது, உங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும், பேங்க் டெபாசிட்ல இருக்கக்கூடாது, எம்எஃப்ல லிக்விட் ஃபண்ட்ல இருக்கக்கூடாது, பேங்க் டெபாசிட்லயும் இருக்கக்கூடாது. 4 நாள் தொடர்ச்சியா லீவ் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா பேங்க் டெபாசிட்டை எப்படி நீங்க என்கேஷ் பண்ணுவீங்க? எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருந்தா ஏடிஎம்ல போய் எடுத்துருவீங்க. ஸோ எஸ்பிஐ அக்கௌண்ட்ல 3 மாசம் சேலரி இருக்கணும். சேலரிடு பர்சனா இருந்தா, பிசினஸ் மேனா இருந்தா அவருடைய 6 months இன்கம், அவருடைய இன்கம் அவருடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருக்கணும். எமர்ஜென்சி நடக்கலையே, அது வச்சிருக்கணுமா? நடந்தது. நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, நிறைய எம்ப்ளாயிஸ் அவங்க சம்பளம் கொடுக்க முடியாம வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ பிரைவேட்ல இருக்கிற சேலரி பீப்புளுக்கு சேலரி இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இஎம்ஐ மற்ற செலவுகள்
எல்லாம் பண்ணணும். எப்படி பண்றது? ஒரு கரெக்டான ஃபினான்ஷியல் பிளானிங் இருந்தா உங்க லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிளான் இருக்கணும். உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிளானிங் இருக்கணும். இப்ப இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அதுதான். சோ முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். ரெண்டாவது லிக்விடிட்டி, தட் மீன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். எஸ்பி அக்கௌண்ட்ல சாலரிடு பர்சனா இருந்தா 3 மாசமும், பிசினஸ் மேனா இருந்தா 6 months இன்கமும் இருக்கணும். ஓகே, பணம் போட்டாச்சு. இன்னும் உங்ககிட்ட சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கு இருந்தது சொன்னா கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட். கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட், கேபிட்டல் என்ன அர்த்தம்? போட்ட பிரின்சிபல் அமௌண்ட். அந்த பணத்துக்கு எங்க சேஃப்டி இருக்கோ அங்க போடணும். இருக்கு நம்ம ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. போட்ட பணம் போகாது. கட்டுற பிரீமியத்துக்கு கீழே என்னைக்காவது வந்திருக்கா? நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்களோ அதை விட கீழே மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்ததாக இல்லை. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் யூலிப். யூலிப் ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, ஜீவன் லக்ஷயா, இந்த மாதிரி ஜீவன் லேப் இதெல்லாம் சொல்றேன். டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லல. ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அண்ட் பேங்க் டெபாசிட், சேவிங்ஸ், பேங்க் ஆர்டி, இங்கெல்லாம் போட்ட பணம் போகாது. ரிட்டர்ன்ஸ் கம்மியா கூட இருக்கலாம், ஆனா அது கிடையாது. ஃபோக்கஸ் என்ன? பணம் போகாது. இதுதான் மூணாவது செக்மெண்ட். ரிட்டர்ன்ஸ் ஃபோக்கஸ் பண்ண கூடாது. மூணு விஷயம் அதுதான். எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணுங்க, அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன்ஸும் நிறைய இருக்கணும், சேஃப்டியும் நிறைய இருக்கணும். இம்பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள். ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு போட்டிருந்தேன். ரிட்டர்ன்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஃப்டி ஆஃப் த ஃபண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரிட்டர்ன்ஸ் வந்து தலைகீழாக பொருத்தமுடையது ஃபண்டோடைய சேஃப்டிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் லோ அல்லது மீடியமா இருந்ததுன்னு சொன்னா, சாதாரணமான ரிட்டர்ன் இருந்ததுன்னா அங்க போட்ட பணம் பத்திரமாக இருக்கும், கேபிட்டல் சேஃப்டியாக இருக்கும். வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குமோ அங்க போட்ட பணம் இருக்காது. யாராவது ஒரு ஸ்கீம்ல யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்கீம்ல அப்படி கிடையாது சார், எங்க ஃபண்ட் பயங்கர அதே நேரத்துல நிறைய ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உங்க பாக்கெட்டை பத்திரமா பிடிச்சுக்கோங்க. அது உள்ள அது போய். இது எப்படின்னா ஆம்னி பஸ்ல போகும்போது எங்க பஸ் ஸ்பீடா போகும் சார். இங்க இருந்து சென்னை பஸ் எல்லாம் வந்து 8 மணி நேரம் ஆகும் சார். எங்க பஸ் வந்து 4 போயிடும் சார். அட் த சேம் டைம் ரொம்ப சேஃப் ஆகும் சார். போய். When the speed of the bus increases, safety of the passenger decreases. ஸ்பீட் அதிகமாச்சுன்னு சொன்னா நீங்க பென்ஸ் கார்ல போனாலும் ரோல்ஸ் ராய்ஸ்ல போனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா சேஃப்டி குறைஞ்சிடும். அதே மாதிரி எங்கேயாவது ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா 10 நாள்ல டபுள் ஆகும், போட்ட பணம் போயிடும். வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக போட்ட பணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேபிட்டல் ஃபண்ட்ல என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா ரிட்டர்ன்ஸ் இல்ல, கேபிட்டல் பத்திரமாக இருக்கணும். That will give you a peace of mind. அடுத்தது கேபிட்டல் growth ஃபண்ட்ல எதுக்கு ஃபோக்கஸ்? ரிட்டர்ன்ஸ்க்கு மட்டும்தான், கேபிட்டல் சேஃப்டிக்கு கிடையாது. என்ன அர்த்தம்? போட்ட பணம் போனாலும் பரவாயில்ல சார், போட்ட பணம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்குன்னா மார்க்கெட்டு, யூலிப் பாலிசிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்ஐபில போட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இல்லைன்னு. ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் சொல்லணும். பேங்க் டெபாசிட்ல போய் ஒரு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் நீங்க போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பேங்க் டெபாசிட்ல சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இருக்காது. ஆனா 1 லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்க சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் இருக்கு. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். எஸ்பி அக்கௌண்ட்ல எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வைக்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் நேச்சர் இருக்கு. இது ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி கேபிட்டல் சேஃப்டி அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல அதோடைய நேச்சர் என்னன்னா பணம் பத்திரமா இருக்கும், ஆனா ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப இருக்காது. ஓகே, growth ஃபண்ட் என்ன இருக்கும்? அங்க வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும், ஆனா கேபிட்டல் பத்திரமா இருக்காது. இது எல்லாத்துலயுமே போடணுமா? எஸ், எல்லாத்துலயுமே போடணும்.
ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போடணும், எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 3 டைம்ஸ் 6 டைம்ஸ் இருக்கணும், கேபிட்டல் சேஃப்டி ஃபண்டிலும் போட்டு வச்சிருக்கணும், கேபிட்டல் growth ஃபண்ட்ல இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு கண்ணு முக்கியம், முக்கியமா, வாய் முக்கியமா, காது முக்கியமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? எல்லாமே முக்கியம், எல்லாமே போடும். அட் த சேம் டைம் நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மோசம், ஷேர்ஸ் மோசம். ஒவ்வொன்றுக்கும் நேச்சருக்கு, அந்த நேச்சருக்கு தகுந்தாப்புல அதை ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க வந்து ஒரு பேங்க் டெபாசிட்ல 15% இன்ட்ரெஸ்ட் வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது, சான்ஸே கிடையாது. வேற 10-12% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பேங்க் டெபாசிட்லயும் ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் போட்ட பணம் போறது இருக்கா? நோ. கேபிட்டல் ஃபண்டான மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்லயும் போட்ட பணம் போறது எஸ். சோ அதனால நான் நார்மலா என்ன சொல்றேன்னா, லைஃபோட வெரி இம்பார்ட்டன்ட் கோல்ஸ், ஒரு கஸ்டமருடைய வெரி இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் எதெல்லாம் தெரியுங்களா? தான் இறந்து போயிட்டா, ப்ரீமெச்சூர் டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, தன் குடும்பத்துக்கு பணம், பெரிய பணம் போய் சேரணும். அது ஒரு முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் நீட். அப்புறம் ரிட்டையர்மெண்ட், அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னா 60 ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா தனக்கு ஒரு பெரிய பென்ஷன் மாதிரி ஒன்று வரணும், எவ்ரி மந்த் எவ்ரி இயர் வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ரிட்டையர்மெண்ட் இல்லைன்னா அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் ரிட்டையரே ஆக முடியாது. 60 வயசு 65 ஆக்க வேண்டியதான், 70 ஆக்க வேண்டியதான், 70-75 ஆக்க வேண்டியதான். இல்லைன்னு என்ன நடக்கும்? உங்க குழந்தைகள் மேல நீங்க டிபெண்ட் பண்ணணும். அப்பா எனக்கு பணம் கொடுப்பா, மெடிசன் வாங்கணும்னு நீங்க உங்க பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால உங்க குழந்தைகளை சொல்லும். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஒரு முக்கியமான நீடு. அப்புறம் குழந்தைகளுடைய எஜுகேஷன் ஒரு முக்கியமான, குழந்தைகளுடைய மேரேஜ் ஒரு முக்கியமான நீடு. ஸோ இந்த 4 நீடு, டெத், ரிட்டையர்மெண்ட், எஜுகேஷன், சில்ட்ரன் மேரேஜ், 4 வெரி இம்பார்ட்டன்ட் நீடுகளை நீங்க எதை வச்சு கேபிட்டல் சேஃப்டி ஃபண்ட், நம்ம ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, பேங்க் டெபாசிட், போஸ்டல் சேவிங்ஸ், இதெல்லாம். ஏன்னா அங்க போட்ட பணம் பத்திரமா இருக்கும், ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கிடைக்கும், பரவாயில்ல, ஆனா கிடைக்கும். நீங்க இந்த 4 மியூச்சுவல் ஃபண்டையோ ஷேரையோ வச்சு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா குழந்தைகளுடைய எஜுகேஷன், மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க? ஃபினான்ஷியல் பிளானிங் யூ வில் சஃபர். நான் இப்ப சொல்ற எல்லா விஷயமும் உங்க கஸ்டமருக்கு மட்டும் இல்ல சார், ஏஜென்டான உங்களுக்கும் பொருந்தும். அப்போ கேபிட்டல் growth ஃபண்டான ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் எதுக்கு பொருந்தும்? அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களே, எதுக்கு? உங்க லைஃப்ல சில ட்ரீம்ஸ், நான் பென்ஸ் கார் வாங்கணும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், ஃபாரின் டிராவல் எவ்ரி இயர் போகணும், 5 கோடி ரூபாய்க்கு வீடு, ட்ரீம்ஸ். சார், ரெஸ்பான்சிபிலிட்டி வேற, ட்ரீம்ஸ்ங்கிறது வேற. நான் முதல்ல சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இட் இஸ் ஆல் கம்பல்சரி. டெத்துக்கு ப்ரொவிஷன் ஏற்படுத்துறது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு ப்ரொவிஷன் ஏற்படுத்துறது, குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ், இதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் ஏற்படுத்துறது, இதுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் கம்பல்சரி. பென்ஸ் கார் வாங்குறது, ட்ரீம் ஹவுஸ் கட்டுறது, 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறது, ஃபாரின் டிராவல் போறது, அதெல்லாம் பண்ண சொல்லல. அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், பண்ணுங்க. ஆனா முதல்ல எதை பண்ணணும்? முதல்ல பண்ண வேண்டியது கம்பல்சரி நீட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லைன்னா உங்க குடும்பத்துக்கு கௌரவம் போயிடும். 40 லட்சம் ரூபாய்க்கு உங்க குழந்தையுடைய மேரேஜ் படத்தை நடத்துறதுக்கு பதிலா 5 லட்சம் ரூபாய் கோயில்ல வச்சு தாலி, என்னதான் இந்த ஆளு குழந்தைக்கு ஒரு நல்ல கல்யாணம் துப்பு இல்லையா? என்னதான் சம்பாதிச்சா? சம்பளம்லாம் எங்க போச்சு? யோசிச்சு பாருங்க. 30 லட்சம் ரூபாய் ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்க மேரேஜ்க்காக, திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டு 60 லட்சம் ரூபாய் எடுத்து கொண்டு போய் பென்ஸ் கார் வாங்கிட்டாரு. என்னன்னு திட்டம்? குழந்தையுடைய மேரேஜுக்காக 40 லட்சம் எடுத்து வச்சிருக்கியே, அதே பென்ஸ் கார் வாங்கியிருக்கியே, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்னன்னு தெரியாதா? எது ரெஸ்பான்சிபிலிட்டி, எது ட்ரீம்னு தெரியாதா? எது கம்பல்சரி, எது ஆப்ஷன் தெரியாதான்னு கேட்பாங்க இல்லையா? முட்டாள்தனமான முடிவாய்ப்பு. ரிட்டையர்மெண்ட், டெத், சில்ட்ரன் எஜுகேஷன், கம்பல்சரி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ட்ரீம், ஃபாரின் டிராவல், பென்ஸ் கார், இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கம்பல்சரியை முடிச்சு அதுக்கு போ. சோ அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, பென்ஸ் கார் வாங்குறது, அதுக்கெல்லாம் கேபிட்டல் growth ஃபண்ட். ஒருவேளை மார்க்கெட்டு கிராஷ் ஆயிடுச்சுன்னா உங்க பென்ஸ் கார் வாங்க முடியாம போயிட்டு போகுது. ஆனா உங்க பொண்ணோட நின்று போகாது சார், உங்க ரிட்டையர்மெண்ட் நின்று போகாது, உங்க குழந்தையுடைய எஜுகேஷன் நின்று போகாது.
ஒருவேளை நீங்க ஆப்சென்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் உங்க குடும்பம் நட்டாத்திலையும் நிக்காது. இந்த உங்க இருந்ததுன்னு சொன்னா இதே கஸ்டமர்கிட்ட சொன்னீங்க. டாக் அபவுட் பிளான்ஸ். பிளானை பேசி பேசி கேட்டு கேட்டு கஸ்டமர் காது ரொம்ப வலிக்குது. ஒரு கஸ்டமர் இதை தவிர உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா சார் கேட்டார். எப்ப பார்த்தாலும் பாலிசி போடுங்க, பாலிசி போடுங்க, பாலிசி போடுங்க. ரொம்ப அசிங்கமா போச்சு, ரொம்ப அசிங்கமா போச்சு. நாலேஜை வச்சு பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுங்க, அச்சீவ்மெண்ட்ஸை வச்சு இல்லை. எம்டிஆர்டி, சிஓடி, கேலக்ஸி மெம்பர், கார்பரேட் கிளப் மெம்பர் அப்படின்னு உங்க அச்சீவ்மெண்ட்ஸை வச்சு பிராண்ட் இமேஜ் உங்களுக்கு கிரியேட் பண்ணுங்க. உங்க நாலேஜை வச்சு உங்க கஸ்டமருக்கு நீங்க எஃபெக்டிவான பிரசன்டேஷன் பண்றீங்களே, அந்த நாலேஜை வச்சு பிராண்ட் இமேஜ். நீங்க வந்துட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அப்படியே போய் எப்படா எந்திரிச்சு போவான் இந்த மனுஷன் நினைக்க கூடாது. அரை மணி சொன்னாரு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, எந்திரிச்சிட்டாரு, வளவளன்னு பேசலையே. இந்த மனுஷன்ட்ட நிறைய விஷயம் இருக்கு, நான் யூஸ் பண்ணும். லைஃப் ஃபுல்லா இவர் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி வச்சுக்கணும். பாயிண்ட், யூ வில் பி ரெஸ்பெக்டட். உங்க போன் வந்தா நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுப்பாரு. You will be respected. You get references. You will get references. The policy will not get to lapse. Policy lapse ஆகாது. ஏன் lapse ஆகாது? நீங்க அவருடைய இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பிரமிட சொல்லியிருக்கீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கீங்க. நீங்க பிரீமியம் கட்டல உங்க ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் will be gone. அவருக்கு புரியும் நம்ம குடும்பம் நட்டாத்துல நிற்கும். பாலிசி லேப்ஸ் ஆகாது. சில விஷயத்தெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு 2 ரெஃபரன்ஸ் கொடுங்க, கண்டிப்பா கொடுப்பேன். இப்ப நீங்க கேட்டு கொடுக்குறாரான்னு, ஏன்பா என்ன படுத்துனது பார்த்தாதா? அவ்வளவு சாதாரணமா கிடைக்காது. சோ இந்த விஷயத்த சொல்றதுக்காக 6:37 ஒரே ஒரு ஸ்லைட ஸ்கிப் பண்ணி இன்சூரன்ஸ் அந்த ஸ்லைடுல ஒரு 3rd ஸ்லைடு வந்து இன்சூரன்ஸ் மீட்டர். அந்த இன்சூரன்ஸ் மீட்டர் பத்தி சொல்றேன். 6 டைம்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 6 டைம்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும், 6 டைம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இங்க இந்த கேஸ்ல 5 லட்சம், 5 லட்சம்னா 30 லட்சம். 30 லட்சத்துக்கு எவ்வளவு பிரீமியம்? 1.5 lakhs, அப்ராக்சிமேட்லி 1.5 lakhs. இப்போ நேச்சுரலி கஸ்டமர் என்ன கேட்பாரு அப்படின்னா ஒரு அப்ஜெக்ஷன், சார் எனக்கு 5 லட்சம் தான் வருமானம், 1.5 லட்சம் ரூபாய் பிரீமியம் கேட்குறீங்க, எப்படி சார் நான் சாப்பிடுறது? எனக்கு வேற செலவு பண்ணணும் சார், அது எப்படி பண்றது சார்? அவ்வளவு பிரீமியம் என்னால கட்ட முடியாது. அப்ப நேச்சுரலா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? 30 லட்சத்துக்கு குறைச்சிருவோம் அல்லது 20 லட்சம் ஆகிடும். இங்கதான் அந்த தப்பு நடக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க சஃபிஷியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவீங்க, இப்ப சொன்னீங்க பாருங்க, அதெல்லாம் பொய்ன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா அவர் பிரீமியம் கட்ட முடியாதுன்னு சொன்ன உடனே நீங்களே குறைச்சிட்டீங்க. குறைக்கிறதுக்காக இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்க. நோ, அப்ப சம்மஷோட குறைக்க கூடாது. அட் தி சேம் டைம் பிரீமியம் கட்ட முடியாதுன்னு சொல்றாரு, அவ்வளவு பிரீமியம் கட்ட முடியாதுன்னு சொல்றாரு, அப்ப பிரீமியத்தை குறைக்கணும். ஓகே, இதுதான் அந்த இன்சூரன்ஸ் மீட்டர். அந்த இன்சூரன்ஸ் மீட்டரை நீங்க பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமருடைய கன்சென்ட்டோட ரெடியூஸ் பண்ணுங்க. 1.5 lakhs கட்ட முடியுமா சார்? ஓகே, 1.25 lakhs. 1.25 lakhs ரொம்ப கம்மி பண்ணலையே நீ? ஒரு 25,000 தான் கம்மி. முடியாதுப்பா, இல்லப்பா முடியாதுப்பா. 80,000 முடியாது. ஓகே, ஒரு 75,000. ஓகே, 1 lakhsக்கு பதிலாக இப்போ 75,000 சொல்லிட்டீங்க, பாதி தான் நான் பண்ணிடுவேன். இப்போ என்ன பாலிசி போடணும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 30 லட்சம் ரூபாய் பாலிசி போடணும். சம்மஷோட never ever reduce the sum assured. Sum assured reduce பண்ணீங்கன்னா family protection will be gone. நீங்க பேசுனது இதுவரை பேசுனது அத்தனையும் அபத்தமாயிரும். இது எதை வேணாலும் சொல்லுவாங்க, கடைசியில் என்ன கொடுத்தாலும் உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் போயிடும். நீங்க சொல்ற எல்லாத்தையும் சந்தேகமா பார்ப்பாங்க. அப்புறம் இப்போ 30 lakhs sum assured குறைக்கல, sum assuredக்கு 75,000. 70க்கு 30 lakhs எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் கொஞ்சம் டேர்ம் இன்சூரன்ஸும் கொஞ்சம் ரெகுலர் இன்சூரன்ஸ். ஓகே, இப்போ இவர் இறந்துட்டாரு. ஒரு என்ன ஆகும்? இறந்த உடனே 30 லட்சம் போயிடும், ஃபேமிலி ப்ரொடெக்டட். சரி, இறக்கல,
இருந்துட்டாரு, என்ன ஆகும்? ஒரு பார்ட் ஒரு ரெகுலர் பாலிசி போட்டு ரெகுலர் பாலிசில இருந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் சோ ரெண்டுமே இருக்கு போத். ஆனா எல்லா கேஸும் இப்படி நடக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 75,000க்கு கீழே போயிருவாங்க. 75,000 இல்ல சார், ஓ 50,000 இன்னும் கொஞ்சம் குறைங்க சார், 25,000 இன்னும் கொஞ்சம் குறைங்க சார், 10,000 ஓகே சார். இப்ப 10,000 ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய் முடியும். ஓகே, 10,000 ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய் பாலிசி போட்டா என்ன ஆகும்? வெறும் டேர்ம் அஷ்யூரன்ஸ் சார், வெறும் டேர்ம் அஷ்யூரன்ஸ் தான், அப்ராக்சிமேட் டேர்ம் அஷ்யூரன்ஸ் சார். ஓகே, வெறும் டேர்ம் அஷ்யூரன்ஸ் எடுத்தா இப்ப நிறைய பேருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. நிறைய கஸ்டமர் டேர்ம் கொடுங்க அப்படின்னு சொன்னா இந்த டேர்ம் அஷ்யூரன்ஸ் ரெகுலர் இன்சூரன்ஸா மாத்துறதுக்கு முகவர்களுக்கு தெரியல. நீங்க ஒரு கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், உண்மையை சொன்னாலே போதும், உண்மையை சொல்லி நன்மை செய்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் ரெகுலர் இன்சூரன்ஸுக்கும் அவங்க வருவாங்க. நிறைய ஏஜென்சி இதை எப்படி பதில் பேசுறதுன்னு தெரியாம அவங்க கேட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. இட்ஸ் டேஞ்சரஸ், இட் இஸ் டேஞ்சரஸ். ஹவு இட் இஸ் டேஞ்சரஸ் நான் சொல்றேன், கன்வின்ஸ் பண்றதுக்காக சொல்லல, உண்மையை சொல்றதுக்கு சொல்றேன். 10,000 ரூபாய் எடுத்துட்டு 10,000 ரூபாய் பிரீமியத்துக்கு 30 லட்சம் ரூபாய் பாலிசி போட்டுட்டாரு. ஓகே, நான் அவர்கிட்ட கேட்கிறேன், சார் உங்களுக்கு தப்பா எடுத்துக்கல, நான் ரொம்ப பிராங்கா சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு ப்ரீமெச்சூர் டெத் நடக்குமா, ரிட்டையர்மெண்ட் நடக்குமா? 40 to 60 டெத் நடந்தா சொல்லிட்டு சார் ஒருத்தருக்கு, அல்லது எனக்கு ப்ரீமெச்சூர் டெத் நடக்குமா? 60 நான் இறப்பனா, அல்லது 60 to 80 இறப்பனா? 60 to 80 அது ரிட்டையர்மெண்ட் பீரியட், அப்ப நான் இறப்பனா? அது எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க எப்படிங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓ, நீங்க எப்ப இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கு 40 to 60 நடக்குமா, 60 to 80 சொல்ல முடியாது சார், யாருமே சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாது. சோ 40 to 60 நடக்குமா, 60 to 80 நடக்குமா? 60 to 80 அது ரிட்டையர்மெண்ட் பீரியட், 40 to 60 பிரீமியர் டெத். சோ ஒரு புத்திசாலியான இன்வெஸ்டர் என்ன செய்யணும், டெத் இந்த நேரத்தில் நடக்குமா, 40 to 60 நடக்குமா, 60 to 80 நடக்குமான்னு தெரியாதனால ரெண்டு ப்ரொவிஷன் ஏற்படுத்தி வச்சுக்கிறது நல்லதா, இல்ல ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் ப்ரொவிஷன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது நல்லதா? லாஜிக்கலி சயின்டிபிக்கலி ரெண்டுக்குமே ப்ரொவிஷன் ஏற்படுத்தி வச்சுக்கிறதா நல்லது. ஏன்னா எது நடக்கும்னு தெரியல அப்படின்னு கஸ்டமர் சொல்றாங்க. நீங்க இன்சூரன்ஸ் போட போறீங்க சார், 10,000 ரூபாய் பிரீமியம் கட்டி 10 லட்சம் ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் போட போறீங்க. இது ப்ரீமெச்சூர் டெத்துக்கு மட்டும்தான் சூட்டபிள், அந்த தேவையை மட்டும்தான் பூர்த்தி செய்யும். இன்கேஸ் டெத் 40 to 60 நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா 30 லட்சம் உங்க குடும்பத்துக்கு போறோம், உங்க குடும்பம் இன்கேஸ் 60 வயசு ஆகுறீங்க, நீங்க சர்வைவ், உங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி முடிஞ்சு கெட் ஒரு மெச்சூரிட்டியும் கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? 60 வயசுல வருமானம் நின்றும். அப்போ நீங்க உழைச்சு ஆகணும், ரிட்டையர் ஆக முடியாது. 60 வயசுல ரிட்டையர் ஆக முடியல, இட் இஸ் நாட் எ பிளெஸிங், இட் இஸ் எ கர்ஸ். நான் வேலை செஞ்சுதான் மாதிரி. நான் 60 வயசுல ரிட்டையர் ஆகிறேன், ஏன்னா 20 வருஷத்துக்கு தேவையான பணம் என் கையில வச்சிருக்கேன்னா தட் இஸ் எ பிளெஸிங். இப்ப சொல்லுங்க சார், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா நீங்க ப்ரீமெச்சூர் டெத்துங்கிற ஒரு தேவை, ரிட்டையர்மெண்ட்ங்கிற ரெண்டாவது தேவை பூர்த்தியாக. ஓஹோ, என்ன பண்ண போறீங்க? இல்ல, நான் 75,000 பிரீமியம் கட்டுறேன் சார், இன்சூரன்ஸ் லெஃப்ட் சைடுல இருந்து திரும்ப அவரே 70,000 போடுவாரு. இன்னும் சில கேஸ்ல இல்ல நான் 1.5 lakhs போடுறேன், 1.5 lakhs 30 லட்சம் பாலிசி. லைக் ஐ வாண்ட் டு பை a Benz car, நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதிக விலை கொடுத்து வாங்கிடுறேன். அப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் 30 லட்சம் ரூபாய்க்கு மெச்சூரிட்டி, 30 லட்சம் பிளஸ் மெச்சூரிட்டி, 30 லட்சம் பிளஸ் போனஸ். அப்போ எனக்கு வந்து நிறைய ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிடும், இறந்துட்டாலே என் குடும்பத்துக்கு. ஸோ 75,000 சொல்லுவாங்க, 10,000 சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணாவது இருக்கு, அதை என்னால் உடனே சொல்ல முடியல. அது சிஏபி கோர்ஸ், லுகியோடைய சிஏபி கோர்ஸ்ல அது ரொம்ப டீடைலா ஒரு 15 hours இருக்கும். இங்க இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்தி யூ கேன் கெட் பிசினஸ். இப்ப நான் சொல்லிக் கொடுத்த இந்த விஷயத்தை பயன்படுத்தி கெட் சம் பிசினஸ், ட்ரை இட். ஒரு சில லாக்டவுன் பீரியட்ல
பேசுறதுங்கிறது நல்லா வரும்னு சொல்ல முடியாது, நேரில் பேசுற மாதிரி இருக்காது. பட் ஒரு முயற்சி செஞ்சு நீங்க பார்க்கலாம். முடிஞ்சது நீங்க அவர்கிட்ட நீங்க நிறைய பேருக்கு இன்னொரு அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அப்ரோச் பண்ண போகும்போது அப்படிதான் போகணும். அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நீங்க வார்த்தைகளை வச்சுங்க. சார் நான் வந்து பிரபாகர் பேசுறேன் சார். ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் சிஸ்டம் பத்தி உங்ககிட்ட 30 நிமிஷம் டைம் கொடுங்க சார். அந்த வாங்குறதுக்காக தான் சார் உங்களுக்கு போன்ல பேசுறேன். அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் சிஸ்டம் சொல்லி சொன்னா பொருளாதார தேவைகளுக்கு தனித்தனியா அதை செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் கிடைக்கும் சார். ஓ எல்ஐசியா நீங்க? ஆமா, நிறைய பாலிசி வச்சிருக்கேன். எங்க மச்சான் ஏஜென்ட், ஏஜென்ட் நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வரும். எந்த அப்ஜெக்ஷன் வந்தாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. நீங்க சொல்ல சார் உங்களுக்கு நான் 2 ப்ராமிஸ் தரேன். போல்டா சொல்லுங்க. நம்பர் 1, நான் வந்து 30 நிமிஷத்துல உங்ககிட்ட எதையும் விற்கிறதுக்கு முயற்சி செய்ய. 2வது, நான் வந்து 30 நிமிஷத்துல நான் பேசுற விஷயங்கள்ல ஒரு விஷயம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுன்னா திரும்பவும் இது சம்பந்தமாக உங்களை சந்திக்க மாட்டேன். 5 மணிக்கு வரட்டுமா சார்? நாளை மறுநாள் காலையில் 10 ஆல்மோஸ்ட் 10க்கு 7 பேர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த ப்ராமிஸ் காப்பாற்றணும். உள்ள போய் 30 நிமிஷம் பிளானை பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா விற்கிறதுக்கு மாட்டேன், முயற்சி செய்ய மாட்டேன்னு சொன்னா அப்புறம் பிளானை பத்தி பேசுறோம். யூ வில் லூஸ் த ட்ரஸ்ட். இவங்களை உள்ளே விடக்கூடாதுப்பா. பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப விற்கத்தான முயற்சி செய்யறோம். ஸோ பிளானை பத்தி என்ன பேசுறதுன்னு இப்ப நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் டெஃபினெட்லி யூ வில் சக்சீட். இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு பெரிய பூம் இருக்கு போகுது. ஃபுட் கிளாத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த இன்சூரன்ஸ் அடுத்த 4th நீடு ஆகுது. ஏன்னா ஃபில்டர் கிளாத் இந்த 3ஐயும் காப்பாத்துறது எதுன்னு சொல்லி சொன்னா லைஃப் இன்சூரன்ஸ். அந்த இண்டஸ்ட்ரியில யூ ஆர் ஹியர், நீங்க இருக்கீங்க. நீங்க நினைச்ச அந்த விடோவுடைய கண்ணில் நீங்க கடவுளாக ஃபேமிலியில கடவுள் மாதிரி அவங்க உங்களை பார்க்கணும். ஸோ கொடுத்த இந்த விஷயங்களை பயன்படுத்துவீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு முடிஞ்ச நோட்ஸ் எழுதுங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. ஒரு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்காக இருக்குது. எனக்கு சௌரேஷ் அவர்களுக்கு நன்றி. இதுவரை 1 மணி நேரம் நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை தொடர்ச்சியாக கேட்டதுக்கு நன்றி. உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.